அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டனோட மனைவி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் ஹார்டு சாய்ஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ஒரு ஆச்சரியமான விவரத்தை சொல்லி இருக்கிறார். 2ஆம் உலகப் போர் நடைபெற்று சில வாரங்களுக்கு பிறகு ஒரு இராணுவ வீரருக்கு தன்னுடைய ஊருக்கு செல்வதற்காக விடுப்பு தரப்படுகிறது. ஊருக்கு அருகாமையில் வரும் பொழுது எதிரி நாடுகளால் குண்டுகள் போடப்பட்டு எங்கும் பிணக்குவியலாக காட்சி அளிக்கிறது. உடனே அந்த இராணுவ வீரர் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகிறார். அதில் ஒரு பெண்ணினுடைய காலணியை உற்று கவனிக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு 2 மாதங்களுக்கு முன்பு வாங்கி கொடுத்த காலணியாக ஞாபகத்தில் வருகிறது. உடனே வீட்டுக்கு ஓடி சென்று மனைவியை பார்க்கிறார். வீட்டிலே யாரும் இல்லை, ஆள் இல்லை. இறந்து கிடந்தது தன் மனைவிதான் என்று ஊகித்துக் கொண்டு மீண்டும் அந்த பிணக்குவியல் அருகிலே வருகிறார். அந்த பிணத்தை சுட்டிக்காட்டி அருகில் இருக்கும் அதிகாரியிடம் இது தன்னுடைய மனைவிதான் என்றும், என்னுடைய இறந்த இந்த மனைவியை கூட்டு கல்லறையிலே புதைப்பதற்கு நான் விரும்பவில்லை, என்னுடைய மனைவியை என் சொந்த இடத்திலே கல்லறையில் புதைப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும், இறந்த மனைவியினுடைய உடலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். உடலின் அசைவுகளை வைத்து அவர் இன்னும் இறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வேக வேகமாக அவரை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அங்கே அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர் காப்பாற்றப்படுகிறார். சிறிது காலங்களுக்கு பிறகு அந்த பெண் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். அந்த மகனுடைய பெயர்தான் விளாடிமிர் புதின். அவருடைய கதைதான் இது.